விமர்சிப்போருக்கு தமது பணியால் பதிலடி கொடுக்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உதயநிதி ஏற்கனவே கவனிக்கும் துறைகளோடு திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறையும் கூடுதலாக அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் துணை முதல்வரான பிறகு அண்ணா, கருணாநிதி, பெரியார் நினைவிடங்களில் அவர் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் துணை முதலமைச்சர் என்பது பதவியல்ல, பொறுப்பு என்பதை உணர்ந்து பணியாற்றுவேன் என கூறினார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எனக்கு கூடுதலாக ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. துணை முதலமைச்சர் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒரு 4 புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்க இருக்காங்க. அவங்களுடைய வாழ்த்துக்கள். முதலமைச்சர்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு பதவி கிடையாது, இதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு கூடுதல் பொறுப்பு. நிறைய பேர் நேற்று இரவுலேருந்து நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. நல்ல தலைவர்கள், அமைச்சர்கள்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அந்த விமர்சனங்களையும் நான் உள்வாங்கிக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய பணிகள் மூலமாக அந்த விமர்சனங்களுக்கு ஒரு பதில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏற்கனவே இந்த அமைச்சராகி பொறுப்பை இப்போ இந்த 2 வருடங்களாக என்னுடைய பணிகளை செஞ்சுட்டு இருக்கேன். இது இன்னும் ஒரு கூடுதல் பணிதான். இதையும் தலைவருடைய வழிகாட்டுதலின் பேரில் மூத்த அமைச்சர் பெருமக்கள் அவங்களுடைய ஒத்துழைப்போடு இதையும் சிறப்பாக செய்வேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. வருகின்ற விமர்சனங்களை நான் வரவேற்கிறேன். நான் உள்வாங்கிக் கொண்டு என்னுடைய பணிகளை அதன்படி சிறப்பாக அமைச்சுக்க நான் முயற்சி பண்றேன். முன்னதாக புதிதாக பதவியேற்க உள்ள அமைச்சர்கள் சென்னை அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மேலும் மூத்த திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார்.